ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆனந்த். ஸோ டுடே நாளைக்கு மார்க்கெட் அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃப்ரைடே என்ன நடந்திருக்குன்றதை நம்ம ஒரு சின்னதாக பார்த்துட்டு வந்துடுவோம். ஆல்ரெடி நம்ம ஃப்ரைடே சொல்லியிருந்தோம், கேப்பப் ஆகி நம்மளுக்கு அங்கேருந்து உங்களுக்கு கிளியர் பண்ணிவிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். இங்கே சொல்லியிருந்தோம்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த இது நம்ம சொல்லியிருந்தோம். அதை இன்னும் கிளியர் பண்ணலை. மேலே அப்சைட் லெவலில் உங்களுக்கு கிளியராக தெரியும் எதுக்காக அந்த இது சின்னதாக ஒரு மேனிப்புலேட் பண்ணி கீழே இறக்கியிருக்காங்கன்றது ஆல்ரெடி தெரியும். நம்ம ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருக்கோம், 26,272க்கு எந்த அளவுக்கு மேனிப்புலேட் பண்ணுவாங்களோ ஸோ அதே அளவுக்கு தான் கீழேயும் மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத. அதே போல் 24,350க்கும் எந்த அளவுக்கு உங்களுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்றது நம்ம ப்ரீவியஸ் வீடியோ எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக தெரியும். ஏன்னா அந்த இடத்துக்கிட்ட போகும்போதெல்லாம் நம்மளுக்கு கிளியர் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டு அகெயின் வந்து ஒரு அப் மூமெண்ட் கொடுத்துட்டு இது பண்ணுவாங்க. நம்ம ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருக்கோம் வீடியோவில், மார்க்கெட் எங்கே போனாலும் திருப்பியும் அந்த 24,350க்கு வந்தே ஆகணும் அப்படின்றது நம்மளோட அனாலிசிஸ். அது எல்லாத்துக்குமே தெரியும். உங்கள் எல்லாத்துக்குமே நம்ம ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்குமே வரிசையாக கண்டினியூவாக அந்த சொல்லிட்டு தான் வந்துட்டுருக்கேன். மார்க்கெட் அப் சைடில் கொண்டு போனாலும் சரி, டவுன் சைடில் கொண்டு போனாலும் சரி, எங்கே கொண்டு போனாலும் சரி, நம்மளுக்கு இந்த 24,350க்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணணும், வந்தே ஆகணும் அப்படின்றத நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம் ஆரம்பத்துலேருந்தே. சரி, ஓகே, நாளைக்கு மார்க்கெட் லெவல் எப்படி ப்ரோ ஒர்க் ஆகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு மார்க்கெட் லெவலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 50% வந்து சான்சஸ் இருக்குது. அதாவது கேப் அப் ஆகிறதுக்கும் கேப் டவுன் ஆகிறதுக்கும். ஆனால் என்னோடய தனிப்பட்ட அனாலிசிஸ் படி 80% வந்து கேப் அப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் நம்ம மார்க்கெட்டில் எப்படி வேணாலும் மேனிப்புலேட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதன்படி பார்க்கும்போது நமக்கு 50% வந்து கேப் அப் ஆகிறதுக்கும் 50% வந்து கேப் டவுன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கேப் டவுன் ஆனாலும் உங்களுக்கு ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுத்துட்டு தான் உங்களுக்கு டவுன் சைடில் வருவாங்க. அதையும் உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு வியூவாக சொல்லிக்கிறேன். சரி, எதுக்காக ப்ரோ அந்த இது மேனிப்புலேட் பண்ணுவாங்க, கேப் அப் கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம ஒரு சின்னதாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம இந்த மந்தோடதை கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேவா? இந்த மந்தோடதை கிளியர் பண்ணிட்டாங்க, வீக்லியோடதையும் கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ அகைன் அதுக்கு மேலே வந்து ஒரு 4 பாயிண்ட், அந்த 188க்கு 4 பாயிண்ட் விட்டுட்டு வந்தாங்களா, ஸோ அதுக்காக ஒரு சின்னதாக ஒரு மேனிப்புலேட் பண்ணி மார்க்கெட்டில் அப் சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்னது தான், அந்த 4 பாயிண்ட்டுக்காக ஒரு சின்னதாக ஒரு அப் மூமெண்ட் கொடுத்து கேப் அப் ஆகி அப் மூமெண்ட் கொடுத்து அங்கே போயிட்டு அதை கிளியர் பண்ணிவிட்டு திரும்பியும் வரலாம். அப்படி இல்லை கேப் டவுன் ஆகுறாங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். அதாவது அப் சைட் மூமெண்ட்டு, டவுன் சைட் மூமெண்ட்டு, அப் சைட் மூமெண்ட்டு, இப்படி கொஞ்சம் அப்நார்மலாக மூமெண்ட்டை கொடுப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஸோ அதர்வைஸ் நம்ம வந்து லாஸ்ட்டு வீக் நம்ம சொன்னது எல்லாமே உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த வீக் வந்து எந்த அளவுக்கு மூமெண்ட் கொடுக்குறாங்களோ அதை வச்சு தான் நெக்ஸ்ட்டு 3 மந்த்து மூமெண்ட் வந்து எப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம ஒரு கிளியரான வியூவாக சொல்லியிருந்தோம். ஸோ நாளைக்கு 5 மினிட்ஸ் கேண்டிலையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம இன்றைக்கி நம்மளோட கால்குலேஷன் படி நீங்கள் போட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் ஃப்ரைடேயோட 5 மினிட்ஸ் கேண்டில் எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் அந்த 375க்கு வந்திருக்குன்றது. நீங்கள் 5 மினிட்ஸ் கேண்டில், ஃப்ரைடேயோட 5 மினிட்ஸ் கேண்டில் கன்சிடர் பண்ணுங்கள், எந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ அகெயின் கேப் அப் ஆனாலும் நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி மேலே சொல்லிட்டேன், ஒரு ஐடியா கேப் அப் கொடுத்தாங்கனாலும் அங்கே கேப் அப் ஆகி நேராக மேலே போய் அந்த 4 பாயிண்ட்டுக்காக சின்னதாக ஒரு மேனிப்புலேட் பண்ணிட்டு டவுன் சைடில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இல்லை ஒரு சின்னதாக கேப் அப் கொடுக்குறாங்க, ஒரு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் கேப் அப் கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு 26,175 சரியா மேலே அப் சைடில் நம்மளுக்கு லெவல் இருக்குது. 26,175 அப் சைடில் நம்மளுக்கு லெவல் இருக்குது. அதையும் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேவா? அங்கே போயிட்டு மார்க்கெட் திருப்பியும் அகைன் ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் பார்த்து 5 மினிட்ஸ் கேண்டில் எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் எடுக்க ஆரம்பிங்க. கீழே டவுன் சைடில் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம சொன்னது தான், 25,950
அது இன்னமும் மார்க்கெட்டில் அவங்க கிளியர் பண்ணலை. ஸோ அதுவும் இருக்குது. 26,050 அதையும் அவங்க கிளியர் பண்ணலை. கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்டில் வந்து அவங்க வந்துட்டு திரும்பி போயிருக்காங்கன்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். 52, வெறும் 2 பாயிண்டில் அதை கிளியர் பண்ணாமல் மேலே போயிருக்காங்க. ஸோ நாளைக்கு இந்த 2 லெவலும் நம்மளுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும். சப்போஸ் வந்து இந்த 25,950 ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் 25,900 அதையும் தாண்டினாங்கன்னா 25,850 நம்மளுக்கு கீழே லெவலில் இருக்குது. ஓகேவா? இந்த நாளைக்கு இந்த லெவலை பொறுத்த வரைக்கும் ஓகேவா? ஸோ நம்மளோட அனாலிசிஸ் படி கேப்பப் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து கேப்பப் ஆகி அங்கேருந்து டவுன் சைடில் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கு 5 மினிட்ஸ் கேண்டிலையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு நம்ம சொன்னது 26,175. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணுறாங்கன்னா பாருங்கள். அதை பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா அகைன் நம்மளுக்கு ஆல்ரெடி முன்னாடி சொன்னது தான், மேலே அந்த 4 பாயிண்ட்டுக்காக மேனிப்புலேட் பண்ணி மேலே கொண்டு போயிட்டு அங்கேருந்து டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த வாரம் கொஞ்சம் அதிகப்படியான ஒரு வாலட்டிலிட்டி இருக்கும். அதாவது ஒரு அப் மூமெண்ட், டவுன் மூமெண்ட் இந்த மாதிரி அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக நாளைக்கு ட்ரேட் எடுக்கிறவங்க எடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.